தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. பாவம் மனுஷன் புது ஸ்கிரிப்ட் நினைச்சு பழைய ஸ்கிரிப்டே எடுத்துட்டு விட்டார் நினைக்கிறேன். அதே தீய சக்தி, தூய சக்தி, தீண்ட சக்தி, அப்புறமோ சொன்னாரு தூர சக்தி, ஓட சக்தி, கான்பிடண்டா இருங்க அது இதுன்னு. இந்த பிளாஸ்ட் மட்டும் மிஸ் ஆயிருச்சு. அதை மட்டும் அடுத்த ஸ்பீஸ்ல சேர்த்துட்டாருன்னு வைங்க, பட்டாசரும். சார், சிஎம் ஆயிட்டீங்க, ஆட்சியே உங்க கையில தான் இருக்கு. இன்னுமா அந்த பென்டன்ல வர கெனான் போல்ட் மாதிரி இன்னும் அதே உருட்டா? உடம்பு சரியில்லைண்ணா, முடியல. என்ன ஸ்டாலின் அங்கிள், விஜய் சாரை பார்த்து இன்னும் பயமா? திருச்சி கிழக்கு தொகுதியில ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி சொல்ல வராராம். நீங்க வெறும் 5000 பேரை சந்திக்கணும் SOP போட்டிருக்கீங்களா? அதுவும் உள்ளரங்கத்துல QR கோட் வச்சிருக்கவங்க மட்டும்தான் வரணுங்கிறீங்களா? ஏன் சார் விஜய் சாரை பார்த்து ப்ரோ பயமா? என்னது, இப்ப ஸ்டாலின் சார் முதலமைச்சர் இல்லையா? அப்ப யாரு? ஓ, விஜய் தான் முதலமைச்சரா? வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் திமுக கொடுத்துச்சா? இல்ல நீங்க தானே கொடுத்தீங்க, சுயநினைவோட தானே கொடுத்தீங்க. இன்னைக்கு என்னைய செயல்பட விடாம முடங்குது, வேர்ல வெந்நீர் ஊத்திருச்சு திமுக, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டு போயிருக்குன்னா இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? சார், பணம் தான் இல்ல, அதிகாரம் உங்க கையில இருக்குல்ல, அதை நீங்க ஏன் பிரயோகப்படுத்தி இதெல்லாம் நீங்க கவுண்டர் பண்ணிருக்கலாம்ல? ஏன் உங்களால முடியல? கையாலாகாத தனத்தை அடுத்தவங்க மேல என்னைக்குமே குறையா சொல்லாதீங்க சார். ஐயோ, இன்னைக்கு நிஜமா செம்மையா என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க. செம்ம ஸ்டாண்டப் காமெடி. அதாவது அவர் ஃபைனல் டச் ஒன்று சொன்னாரு, அதாவது கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்னாரு. சார், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் சிஎம். இதுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு எத்தனை இருக்கு? அடுத்த தேர்தல் வரைக்கும் டைம் இருக்கு சார். அன்னைக்கு நீங்க வெற்றி நிச்சயமா தோல்வி நிச்சயமா அதை அன்னைக்கு பாத்துக்கலாம். தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. பாவம் மனுஷன் புது ஸ்கிரிப்ட் நினைச்சு பழைய ஸ்கிரிப்டே எடுத்துட்டு விட்டார் நினைக்கிறேன். அதே தீய சக்தி, தூய சக்தி, தீண்ட சக்தி, அப்புறமோ சொன்னாரு தூர சக்தி, ஓட சக்தி, கான்பிடண்டா இருங்க அது இதுன்னு. இந்த பிளாஸ்ட் மட்டும் மிஸ் ஆயிருச்சு. அதை மட்டும் அடுத்த ஸ்பீஸ்ல சேர்த்துட்டாருன்னு வைங்க, பட்டாசரும். சார், சிஎம் ஆயிட்டீங்க, ஆட்சியே உங்க கையில தான் இருக்கு. இன்னுமா அந்த பென்டன்ல வர கெனான் போல்ட் மாதிரி இன்னும் அதே உருட்டா? உடம்பு சரியில்லைண்ணா, முடியல. என்ன ஸ்டாலின் அங்கிள், விஜய் சாரை பார்த்து இன்னும் பயமா? திருச்சி கிழக்கு தொகுதியில ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி சொல்ல வராராம். நீங்க வெறும் 5000 பேரை சந்திக்கணும் SOP போட்டிருக்கீங்களா? அதுவும் உள்ளரங்கத்துல QR கோட் வச்சிருக்கவங்க மட்டும்தான் வரணுங்கிறீங்களா? ஏன் சார் விஜய் சாரை பார்த்து ப்ரோ பயமா? என்னது, இப்ப ஸ்டாலின் சார் முதலமைச்சர் இல்லையா? அப்ப யாரு? ஓ, விஜய் தான் முதலமைச்சரா? வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் திமுக கொடுத்துச்சா? இல்ல நீங்க தானே கொடுத்தீங்க, சுயநினைவோட தானே கொடுத்தீங்க. இன்னைக்கு என்னைய செயல்பட விடாம முடங்குது, வேர்ல வெந்நீர் ஊத்திருச்சு திமுக, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டு போயிருக்குன்னா இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? சார், பணம் தான் இல்ல, அதிகாரம் உங்க கையில இருக்குல்ல, அதை நீங்க ஏன் பிரயோகப்படுத்தி இதெல்லாம் நீங்க கவுண்டர் பண்ணிருக்கலாம்ல? ஏன் உங்களால முடியல? கையாலாகாத தனத்தை அடுத்தவங்க மேல என்னைக்குமே குறையா சொல்லாதீங்க சார். ஐயோ, இன்னைக்கு நிஜமா செம்மையா என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க. செம்ம ஸ்டாண்டப் காமெடி. அதாவது அவர் ஃபைனல் டச் ஒன்று சொன்னாரு, அதாவது கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்னாரு. சார், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் சிஎம். இதுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு எத்தனை இருக்கு? அடுத்த தேர்தல் வரைக்கும் டைம் இருக்கு சார். அன்னைக்கு நீங்க வெற்றி நிச்சயமா தோல்வி நிச்சயமா அதை அன்னைக்கு பாத்துக்கலாம்.